ஒன்ஸ் அகெயின் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிற பாடலோட பேர் வந்து கொக்கி. ஸோ போன வீடியோவில் நாங்கள் பார்த்தோன்னா அந்த டேஞ்சர், அதுக்கு முன்னாடி மாப்ஸ்டர். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் சாங் ஆஃப் கூலி. இதுக்கு முன்னாடி நாங்கள் 3 பார்த்துருக்கோம், பட் இது வந்து 6வது பாட்டுன்னு வச்சுக்கலாமா. ஸோ நேற்று ட்ரெய்லரில் இந்த வார்த்தை வந்து நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து விட்டுருந்தார். கொக்கி அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லர் பார்த்து அவ்வளோ பேருக்கு டீகோட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்தாங்கன்னா அந்த பேர் கண்டிப்பாக ஞாபகம் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த பாட்டை பாடியிருக்கிறது வேறு யாரும் இல்லை, சுராஜ் சந்தோஷ். ஸோ சுராஜ் சந்தோஷ் வந்து ஒரு வெர்சடைல் சிங்கர். அவருடைய பாடல்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவருடைய பாடல்களை பற்றி. ஸோ ஹீஸ் சிங்கிங் ஃபார் கூலி. ஸோ நாட் அ பிக் சர்ப்ரைஸ், பட் ஸ்ட்ரைட்டாக பாடலில் கேட்டதுன்னா அனிருத்தோட மியூசிக். மறுபடியும் அனிருத் இந்த பாடலில் சேர்ந்து பாடியிருக்காரு. ஓகே, 3 நிமிஷம் 52 செகண்ட். 3, 2, 1 and here we go. Classical and western. Hey. யாரெல்லாம் கூலி ஓஎஸ்டிக்கு போய் வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காங்க. Comparatively, this one is better. தோணுது. The body's rocking slow. Got you back, no escaping, coming for your second soul. Deepyoda voice மாதிரி தெரியுது. His voice. Wow, too good. You out your mind, bro. You think you can go? This is the song. These brutal lessons you can't even take it home. Y'all cannot touch this before you draw lifeless. Vouch for the highness. Wow, it's high notes. Goosebumps nila na. To the wrong hood, this is where you get minus. I want to find who this is, the female or the portion. This is the song. I love the fusion of this song. I love the mixing of this song. The whole song is like a drug song. The drug song எப்படி தெரியுமா, ஒரு விதமான ஒரு
என்னமோ தெரியும், இந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் மைண்டே ரொம்ப போன பாட்டு தலைவலிங்க, ஆனால் சாங் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த கேட்குற டைம்னு ஒன்று இருக்கு, அந்த பாட்டெலாம் எந்த நேரமும் கேட்க முடியாது, அதோட மைண்ட் செட் வரணும். ஸோ இந்த பாட்டு அது வந்து இட் ஜஸ்ட் ஓவர்லேட் தட் சாங், கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அப்படியே என்னமோ தெரியும், இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து டாக்டர் படத்தில் ஒரு சாங் இருக்குல்ல, அதுலேயும் ஒரு கிளாசிக்கல் டச்சும் வந்துருக்கும், அதுலேயும் அப்படி. ஸோ லியோலன்னு இல்லை, பட் சம் சாங் ஒரு விதமான கிளாசிக்கல் டச் அனிருத் கொடுத்தாருன்னா தட் சாங் வில் பிகம் அன் அடிக்ட் அண்ட் தட் சாங் வில் அது கேட்கக்கூடிய லெவலில் இருக்குங்க. அந்த ஃபியூஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. அண்ட் சுராஜ் சந்தோஷ், த ஹோல் கிரெடிட் கோஸ் டு யூ. அந்த வாய்ஸ், அந்த ஹை நோட்டெல்லாம் பாடும்போது அப்படியே புல்லரிச்சு போச்சு. என்ன அழகு. அதான் எந்த சிங்கர் எதுக்கு யூஸ் பண்ணணுமோ சரியாக யூஸ் பண்ணியிருக்காரு, பெட்டர். பட் என்ன சொல்கிறது, இன்னும் பல இந்த மாதிரி சிங்கர்ஸ் யூஸ் பண்ணாதாங்க அவருடைய பாடல்களோட இன்னும் அந்த அழகு வந்து வெளியே வரும். ஸோ வெறும் பீட்டை வச்சே கொண்டு போகாமல் இது மாதிரியான கிளாசிக்கலும் வெஸ்டர்னும் ஒரு டச்சை கொடுத்து ஒரு மிக்ஸ் ஃபியூஷனை கொடுத்தா, அம்மா இந்த கோழி படத்துக்கான ஓஎஸ்டி வர வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை. பல பேருக்கு அப்படி இருக்கான்றது தெரியலை, எனக்கு இதுவே இப்படி இருந்துச்சு. வெறும் பிஜிஎம் தாங்க, 2-3 வார்த்தைக்கு அந்த இடையில வந்துச்சு, அதுவும் அனிருத் பாடுறதான்றது எனக்கு தெரியலை. பட் அந்த ஃபீமேல் போர்ஷன் தட் வாஸ் லிட். இந்த பாட்டுக்கு அந்த ஒரு போர்ஷன் தட் வாஸ் த லிட். அது என்ன சொல்கிறது, லிட்டுன்றதை தாண்டி அது ஒரு விதமான பிளிஸ்ன்னு சொல்லலாம். அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. இதமான சாங், எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை இந்த பாட்டு கேட்கும்போது. கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ்ஸாக தான் சொல்ல முடியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ளோர் அப்படியே போயிட்டு அந்த ஒரு விதமான ஒரு ஆராவை க்ரியேட் பண்ணிடுச்சு எனக்கு. ஸோ தட்ஸ் இட். இந்த பாட்டில் கேட்டு முடிச்சிடும். அண்ட் இந்த பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. எனக்கு இந்த பாட்டு தான் பிடிச்சிருக்கு. கேட்ட எல்லா சாங்ஸும் இந்த ஒரு பாட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ தியேட்டரில் எப்படி இருக்க போகும் தெரியல. August 14 கண்டிப்பாக பார்க்குறவங்க போய்ட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். பட் அனிருத் ஹேஸ் கில்ட் the music of Coolie. Not kill means he has made the people get killed. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், அடுத்த பாலுக்கு ரெடி ஆகலாமா? ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறுபடியும். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.